விவசாயி, மெக்கானிக், இன்ஜினியர், இப்படி அப்பாக்கள் யாரா இருந்தாலும் அவங்க கனவெல்லாம் அவங்க பசங்களுக்கு ஒரு பெஸ்ட் காலேஜ். AAA காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி, சிவகாசி. கவுன்சிலிங் கோட் 4680. இப்போ உங்களுடைய நாடாளுமன்ற அனுபவங்கள் கிட்டத்தட்ட ஒரு 30 ஆண்டுகள். இதை நீங்க அந்த உரையை தொகுதி ஒரு புத்தகமா வெளியிடுறீங்க. அதனுடைய திட்டமிடல் எப்படி இருக்கு? யாரெல்லாம் கலந்துக்கிறாங்க சார்? அதனுடைய பிளானிங் பத்தி கொஞ்சம். அதாவது இதை என்னுடைய தம்பி ரவிச்சந்திரனுடைய மூத்த பையன் ராஜேஷ் 8 மாதம் கஷ்டப்பட்டு கூகுளில் இருந்து டவுன்லோட் பண்ணி எல்லாத்தையும் கம்பைல் பண்ணுறதுக்கு அவன் தான் ரெடி பண்ணி கொடுத்தான். இப்போ எங்கள் ஆஃபீஸ் மேனேஜர் கவி கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுறாரு. இப்போ அந்த 6 வால்யூம்ஸையும் குமுதம் பப்ளிஷர்ஸ் ஓனர் வரதராஜன் ரொம்ப இஸ் எ கைண்ட் மேன், நாங்கள் வெளியிடுறோன்னு சொல்லியிருக்காரு. அவங்க தான் பிரிண்ட் பண்ணுறாங்க. இது வெளியிடுறதுக்கு மிஸ்டர் ராகுல் காந்தியை கூப்பிட்ருக்கேன், மிஸ்டர் சீஃப் மினிஸ்டர் விஜயை கூப்பிட்ருக்கேன், ஃபருக் அப்துல்லா, யஷ்வந்த் சின்ஹா, சரத் பவார், டெரக்கோ பிரியன், ப்ரொஃபஸர் ஜா அவர் எல்ஜேடி, ஜி விஸ்வநாதன், ஹென்ரி திஃபேன், ஃபார்மர் டிஜிபி அலெக்சாண்டர், ஹிந்து ராம், 23 பேர் ஃபார்வேர்டு கொடுத்துருக்காங்க. முக்கியமான ஆட்கள் எல்லாமே. அவர் எம்ஏ பேபியும் கொடுத்துருக்காரு, டி ராஜாவும் கொடுத்துருக்காரு. இந்த விழாவுக்கு திருமாவளவனை அழைச்சிருக்கேன், வரேன்ருக்காரு. சிதம்பரத்தை அழைச்சிருக்கிறேன், அவரும் வரேன்ருக்கார் புக் வெளியீட்டு விழாவுக்கு. கடந்த காலங்கள் ஆகஸ்ட் 4ஆம் தேதி அங்கே கான்ஸ்டியூஷன் கிளப்ல. இப்போ நீங்க நாடாளுமன்ற உரைகளில் முல்லை பெரியாறு அணை விவகாரம், காவிரி நதிநீர், மீனவர்கள் பிரச்சனை, இலங்கை தமிழர் பிரச்சனை அப்படின்னு எண்ணற்ற விஷயங்கள் நீங்க பேசியிருக்கிறீங்க. இப்போ இதெல்லாமே அடங்கிய ஒரு தொகுப்பா இருக்கு. இந்த புத்தகம் இளம் தலைமுறையினருக்கு எந்த வகையில் ஒரு பயனுள்ளதா இருக்கு? ஒரு 10 ஹிஸ்டரி புக்கு, 10 லிட்ரேச்சர் புக்கு படித்த நாலேஜை இந்த புக்ஸ் கொடுக்கும். அவ்வளவு விஷயம் இருக்கு அதில். கூட்டணி குறித்து இப்போ ஒரு முடிவுகள் எடுத்திருக்கிறீங்க. மதிமுகவினுடைய அடுத்த கட்ட பயணம், தேர்தல் முடிவுகள் இதெல்லாம் எப்படி அமையும்? வேலிக்கருவலை அகற்றுகிற பயணம் தான் எங்களுடைய அடுத்த கட்ட பயணம். இடைத்தேர்தல் முடிவு சார், இடைத்தேர்தலை அது தாவேக்காவை ஆதரிப்போம். தேங்க்யூ சார். மதிமுகவினுடைய இந்த பொதுக்குழு குறித்து தேர்தலுக்கான முடிவுகள் எடுக்கப்பட்டதாக தெரிவித்தார். புதிய தலைமுறைக்காக ஒளிப்பதிவாளர் முரளியுடன் செய்தியாளர் ராஜ்குமார். விவசாயி, மெக்கானிக், இன்ஜினியர், இப்படி அப்பாக்கள் யாரா இருந்தாலும் அவங்க கனவெல்லாம் அவங்க பசங்களுக்கு ஒரு பெஸ்ட் காலேஜ். AAA காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி, சிவகாசி. கவுன்சிலிங் கோட் 4680.